அதனால நபியை புகழ்வதின் காரணமாகத்தான் நமக்கு தான் பெருமை கொடுக்கலாம். அசானமுடைய தாம்பத்தியெல்லாம் சொல்லுவாங்க, என் கவிதைகளால் எவ்வளவு நபியை நான் புகழ்ந்தாலும் நபியை முழுமையாக என்னால் புகழ்ந்து கொடுக்க முடியவில்லை. மாறாக நபியை புகழ்ந்து கொண்டிருப்பதனால் என்னுடைய கவிவரிகளுக்கு புகழ் கூறிக்கொண்டே இருக்கிறது. 1450 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்றைக்கும் ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய அழைக்கவிஞர் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார். 60 ஆண்டுகள் காபிராக இருந்தார்கள், நபியை வகை மாறினார்கள். 60 ஆண்டுகள் இஸ்லாத்தில் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தான், நபியை புகழ்ந்தார்கள். நபியுடைய அழைக்கவிஞராக இருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தனி மெம்பரை அமைத்து அவர்களுக்கு இவர்களுக்கு நம்முடைய உதவி பெறட்டும் என்று நபியவர்கள் வாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, எவ்வளவுதான் நபியை புகழ்ந்தாலும் என்னால் புகழ்ந்து முடிக்கவில்லை, என் புகழுக்குத்தான் மேலும் மேலும் அது புகழ் சேர்க்கிறது என்று சொன்னார்கள். அப்படித்தான் நம்ம ஜமாத்துலமா அசார ஜமாத்துலமா இன்றைக்கு மீனாதுலாவை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் ஜமாத்துலமாவுக்கு பெருமை, நபிக்கு பெருமை கூட போறதில்லை. அவங்க உயர்ந்த அந்தஸ்துலாம் இருக்கிறாங்க. நாங்க ஜமாத்துலமா சார்பாக நாம் செய்யும் பொழுது எங்களுக்கு அது உயர்ந்த சிறப்பாக அமைகிறது. இது போல யாரை செஞ்சாலும் செய்யறவங்களுக்கு தான் அது சிறப்பை தவிர என் மூலமாக நபியுடைய உயர்வு என்பது இதை கொண்டல்ல. இதற்கு முன்னாலே அல்லாஹ் அவர்கள் உயர்வாகத்தான் நல்லா வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த நபியை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்கள் தான் மீலாது விழாக்கள். எங்கெங்கெல்லாம் மீலாது விழாக்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். மீலாது விழாக்களை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காதவர்கள் தான் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அனாசாரம் நினைச்சு அசிங்க நினைச்சு அப்படி நினைச்சு சொன்னாங்க. ஒரு தடவை வந்து மீலாது விழா உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா, ஆனா நபியை பற்றி தான் பேசுறாங்களா, நபியுடைய புகழ்தான் பேசப்படுகிறதா என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான மஜ்லிஸ்கள் தான் மீலாது விழாக்கள். நல்ல விளக்கங்கள் எல்லாம் நமக்கு விளங்க நசீவாக்கி தருவானாக. நாம் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சிறப்புரை வழங்குவதற்காக வேண்டி ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வராக திகழக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ் முஹம்மது யூசுப் தாவூதி ஃபாதில் ரஷாதி அவர்கள் பேச வருகிறார். النبيين في خلق وفي خلق ولم يساوه في علم ولا كرم مولاي صل وسلم دائما أبدا والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: حسن الخلق. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا